Friends, welcome to MySQL Tamil tutorial part 30. நான் சீனு. இப்போ வந்து நான் அந்த ப்ராடக்ட்குள்ளார போகிறேன். ப்ராடக்ட் டேபிளில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராடக்டோட நேம் வந்து கொடுத்துருக்கேன். நேம், நியூ, டூத் பேஸ்ட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி இப்போ சர்ச் பண்ணணுன்னா நான் வந்து லைக் ஆஸ் போட்டு இந்த மாதிரி நேம் தான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அதில் இன்னொரு சில டிப்ஸ் தர போகிறேன். அதாவது இன்னும் வேறு மாதிரி மெத்தடு. இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து பாருங்கள் செலக்ட் போட்டு நேம் கொடுத்துட்றேன். செலக்ட் நேம் கமா காஸ்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் எந்த மாதிரி வேணுன்றதுல தான் நான் இப்போ வந்து எழுத போகிறேன். பார்த்தோன்னா லைக் அப்படின்னு போட்டு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுப்பீங்க. ஆனால் அது இல்லாத இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம். பார்த்தோன்னா மேட்ச் அப்படின்ட்டு மேட்ச் முதல்ல நேம் கொடுத்துருங்க. நியூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த நியூ அப்படின்றது எங்கே மேட்ச் ஆகுதோ அது வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சாரி, நியூ வந்து மேட்ச்ன்றது நேம் அப்படின்றது அதாவது நேமில் தான் மேட்ச் எதோட மேட்ச் ஆகணும் அப்படின்றத நாங்கள் கொடுக்குறோம். அகைனஸ்ட் அப்படின்னு அகைனஸ்ட் AGAI இந்த என்ன எடுத்துடணும். இப்போது இதுக்குள்ளார ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நான் வந்து சர்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் சர்ச் கொடுத்துட்றேன். The used database does not support full text index. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணுறதுக்கு இது வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லுது. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நியூ அப்படின்றத நான் கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஏன் சப்போர்ட் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லுதுன்னா, இப்போ வந்து என்னோடய ப்ராடக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்றது அவ்வளோவா இல்லை, வெறும் ஒரே ஒரு இடத்துல தான் வருது, ஒரு 2-3 இடத்துல வருது. இதுவே ஒரு மல்டிபிள்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூகுளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நம்ம எது போட்டு சர்ச் பண்ணாலையும் அதுக்கு ரிலேட்டடானதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். மறுபடியும் ஒரு டைம் அதை யூஸ் பண்ணுறேன். செலக்ட் நேம் காஸ்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் எந்த மாதிரி வேணும் அப்படின்றது. அதாவது இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருந்துறீங்க, அதாவது நம்ம இப்போ வந்து நம்மளோட ப்ரௌசரில் நம்ம சர்வர் எக்ஸாம்ப் ஆன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் உங்களோட சர்வரில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா இதுக்கான அவுட்புட்ஸ் எல்லாம் எதுவுமே தப்பாக வராது. தப்பாக வராதுன்னா நம்ம சின்டெக்ஸ் கொடுத்தோடனே நம்ம சர்ச்சிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். என்எஸ்டி அகைனஸ்ட் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து இதுக்குள்ளார டபுள் கொட்டேஷனில் நியூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த நியூ அப்படின்றது கொடுத்தேன்னா நான் வந்து நியூ அப்படின்றதெல்லாம் எனக்கு சர்ச் பண்ணி காட்டுன்னு சொன்னேன். அதேமாரி இதில் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ப்ளஸ் அப்படின்ட்டு இப்போ ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா ப்ளஸ் நியூ அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதேமாரி மைனஸ் போட்டு இப்போ நீங்கள் என்னோடய இதில் பார்த்துருப்பீங்க நியூ இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கணும். அதை தவிர மீதி எல்லாம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சோன்னே என்னோடய இப்போ டேட்டாபேஸில் இல்லை, அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு சிடி புக் கொடுக்குறேன். இது இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு மீதி நியூ இருக்கிறதெல்லாம் வரும். ஆனால் இது பார்த்தோன்னா நம்மளது ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கான இது வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஆன்லைனில் சர்வர் ஒர்க் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் சர்வரில் இருக்கும்போது இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. அதேமாரி இதில் இன்னொரு மெத்தடை சொல்லிடுறேன். இப்போ வந்து இங்கே ப்ளஸ்ஸு இங்கே வந்து மைனஸ் போட்டேன். அது இல்லாத நம்ம ப்ளஸ் மட்டும் போட்டு இந்த மைனஸ் போடுறது இல்லாத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் போட்டு பூலியன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன் பூலியன்
மோட் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மோடில் வந்து டிஸ்பிளே ஆகும். கொட்டேஷன் போட்டு முடியுங்க. இப்போது இது வந்து நீங்கள் ஆன்லைன் சர்வரில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது பார்த்தோன்னா இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சர்வரில் பார்த்தோன்னா அதாவது டேபிள் டைப் டஸ் நாட் சப்போர்ட் ஃபுல் டெக்ஸ்ட் அப்படின்னு வருது. நம்ம அதிகபட்சமான கஸ்டமர் ப்ராடக்ட் வச்சுருக்கும் போது அது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வச்சுட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் டேபிளுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து மேட்ச் ஆகலை. ஸோ உங்களோட ப்ராடக்ட் டேபிள் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அவுட்புட் காட்டும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.